மூன்று முக்கிய அம்சங்களை மையமா வச்சு இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு திமுக தரப்புல தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கோட சாராம்சம் என்ன, உத்தரவுகள்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு? டைரக்டா அவங்க முதல் விஷயமா கேட்டது ஆதவ் அர்ஜுனா இந்த விவகாரத்துல சாட்சிகளை கலைக்க முற்படுறாரு. வெளிப்படையான நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அவரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காவல்துறையை ஏவி கொடூரமான கொலைகளை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டிஎம்கே அந்த பெட்டிஷன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் செல்றதும் அதே மாதிரி அரசு வேலைகளை அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க போறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு டைரக்டா அவங்க தடை அப்படின்றத கேட்கல. ஏன்னா டிஎம்கே அப்கோர்ஸ் இத்தனை வருஷமா நீதிமன்ற வழக்குகள் விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சரலா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியும் இது எங்கேயாவது திருப்பி அடிச்சிரும் அவங்களுக்கு அப்படின்னு. ரொம்ப கிளவரா அதை கோட் பண்ணிருக்காங்க. தேவைப்பட்டா அதுக்கு தடை கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா அவங்களோட நோக்கம் அதுவாதான் இருந்தது, அதுல மாற்று கருத்து கிடையாது. மூணாவது, இந்த விஷயத்துல கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விஷயத்துல நீ யாரும் எதுவுமே பேசக்கூடாது. வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரைக்கும் யாரும் எதுவுமே பேசக்கூடாது. இந்த மூணு அம்சம் தான் ரொம்ப அடிப்படையான அம்சமா இருக்கு. ஆனா அதுதான் உங்களுக்கு இப்போ பேக் ஃபயர் ஆன மாதிரி போயிருக்கு கோர்ட்ல. என்ன ஆயிருச்சு, மூணுமே வேற வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறது நீதிமன்ற அவமதிப்பு விஷயத்துக்கு கீழே. சீஃப் மினிஸ்டர் விஜய் கரூர் போகக்கூடாதுன்னு கேட்கறது ஒரு கேக் ஆர்டர் மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அட் த சேம் டைம் பேசக்கூடாது, யாருமே இந்த விவகாரத்துல பேசக்கூடாது அப்படின்றது பியூர்லி பொலிட்டிக்கல் ஈவெண்டா கன்சிடர் ஆகுது. மூணுமே வேற வேற விதத்துல இருந்து மூணு கோணங்கள்ல ஒரே பெட்டிஷன்ல, அதுவும் இவங்க தனியா ஒரு மனுவாகும், ஒரு ரிட் மனுக்களாகவோ இல்லாட்டி ஒரு கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் அப்படி எதுவுமே போகாம ஏற்கனவே இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை கேட்ட வழக்கு. நல்லா நினைவுபடுத்திக்கணும், இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே சிபிஐ விசாரணை அப்படின்றத கேட்கல. அவங்க கேட்டது உச்ச நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் கீழே ஒரு விசாரணை. வேறு சிலர் சிபிஐ விசாரணை, இன்னும் சிலர் வேற வேற கோரிக்கைகளாம். இது எல்லாமே கிளப் பண்ணப்பட்டுதான் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை. உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு, மற்ற எல்லாமே நாங்களும் அப்பப்ப பாத்துக்குவோம் அப்படின்னு இந்த பெட்டிஷன் பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அந்த மெயின் மூல வழக்குலதான் திமுக இன்னைக்கு ஒரு இடையீட்டு மனுதாரரை எங்களை சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மூவ் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் விரும்பல, இல்லாட்டி அது தவறானதா பார்த்திருக்கிறாங்க. அவங்க முன்வச்ச கோரிக்கைகள் எல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஆதவ் அர்ஜுனா சம்பந்தமானது தனியாகவும் மற்றதை தேவைப்படும் பொழுது தனியாகவும் அணுகி இருந்தாங்கன்னா இந்த சிக்கல் இருந்திருக்காரு. ஒரே வழக்கின் கீழே, ஒரு இடையீட்டு வழக்கின் கீழே மூணு அம்சத்தையுமே கலந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஆர்டர் கேட்கறாங்க அப்படின்றப்போ நீதிமன்றம் இதுல ஏதோ தவறு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டுதான் தூக்கி அடிச்சுட்டாங்க. அதை விட முக்கியம் இந்த பெட்டிஷன்ஸ்ல இருந்த டிஃபால்ட்ஸ். டிஎம்கே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா பல வருடங்களா நம்ம அதை பாக்குறோம். அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர்ஸை வச்சு இல்லாட்டி கவர்மெண்டோடைய நோட்டிபிகேஷன்ஸ் வச்சு இதை எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா இந்த தாவேகா வழக்குல இந்த ஐஏல ஆதவ் அர்ஜுனா என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றத பத்தி பெரிய பத்திரிகை நிறுவனங்கள்லயோ இல்லாட்டி நம்ம ஊடகங்கள்ல வந்த கார்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அனெக்ஷர்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட்டா. பொதுவா நீதிமன்றங்கள் ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த மீடியா ட்ரையல் அப்படின்னுவாங்க. அதாவது வெளியிருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது, நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. டூமோட்டோவா எடுக்கிறது வேற, அது ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிறதோ இல்லாட்டி ஒரு போட்டு வாங்கி எழுதுறதோ இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை வச்சு எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, அது வழக்கமான. ஆனா இந்த மாதிரி பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இல்லாட்டி கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே ஊடகங்களுடைய பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஊடகங்கள்ல இப்படிலாம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு முதல்வர் விஜய் இப்போ கரூர் போறாரா அப்படின்றது இன்னும் அபிஷியல் நோட், அதாவது அரசு சார்பா இந்த ஈவெண்ட் நாங்க அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரியாகவோ இல்லாட்டி காவல்துறை கொடுக்கப்பட்டதாகவோ அதெல்லாம் இன்னும் வெளியே எதுவும் வரல. புஷ்டியானது அந்த விஜயபாஸ்கர் எல்லாம் இணைந்த நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன், நினைவு சரியா தான் அதுதான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில கரூருக்கு விஜய் வராரு, இந்த தேதியில வராரு, முதல்வர் வராருன்னு அவர் பேசினார். அந்த ஒரு பேச்சு மட்டும்தான் டிஎம்கே இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமா இருக்கு. சோ
தனித்தனியா கேட்க வேண்டிய கோரிக்கைகளை ஒட்டு மொத்தமா கேட்டு ஒரே ஆர்டரா கேட்டு அது கேட்ட நேரமும் தவறா இருக்கு அப்படின்றதுனால அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அவுட்கம் அதற்கான வாய்ப்பா காரணமா மாறி இருக்கு.